சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஆத்மபோதம் அப்படிங்கிற சுவாமியினுடைய ஒரு கிரந்தத்தை பார்க்க போறோம். இது இந்த ஆத்மபோதம் அப்படின்னா தன்னை பத்தின அறிவை தெரிந்து கொள்வதற்கான ஒரு கிரந்தம். இதுல நாம ஒரு முன்னுரையா தேவையாஞ்சி பின்னாடி இந்த ஆத்மபோதத்துல நாம இப்ப கொஞ்சமா ஒரு சில சுருக்கமான முன்னுரைகள், இதுல என்ன இருக்கு, இந்த தன்னை அறியக்கூடிய அறிவுல என்ன இருக்குது, நம்ம தன்னை அறிஞ்சுக்கிறோன்னா எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தன்னை அறியக்கூடிய அறிவுல முழுமைன்னு ஏதோ நமக்கு இருக்கும், நமக்கே தெரிஞ்சும் தெரியாமல் எங்கெங்க கொஞ்சம் கொஞ்சம் சொட்ட விட்டுருப்போம். அதையெல்லாம் நம்ம முழுசா நம்ம இந்த முன்னுரையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மேல மேல நம்ம உள்ள இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் படிக்க படிக்க முழுமையா நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான், உலகம், கடவுள் அப்படின்னா இது எல்லாமே ஒரு தனித்தனி டைட்டிலா இருக்கிற மாதிரி இருக்குது இல்ல. இப்ப நான் இருந்தேனாலே கட்டாயம் நான் இருக்கிற, நான் வாழ்ற இந்த உலகம் ஒண்ணு கூடவே இருக்குது. இப்ப நானும் இந்த உலகமும் தனியா இருக்க முடியாது. இதை படைச்ச பகவான் கட்டாயம் இருப்பாரு. இப்ப பகவான் எப்படி இந்த உலகத்தை படைச்சாரு, எப்படி என்ன படைச்சாரு, நான் எப்படி நானானே. நம்ம வீட்டுல பசுமாடுகள், நாய், பூனை இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னடா இவன் என்னமோ 2 காலில் நடக்கிறான், இவனுக்கு என்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான் புதுசான, நம்மளாம் அப்படி இல்லையே அப்படின்னு அது ஒரு தன்னைய ஒரு இனமா நினைக்குது. அந்த இனத்துக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது அவங்களுடைய சமுதாயத்துல அதுங்கெல்லாம் கூட சேர்ந்து பேசி பழகி இருந்துக்குங்க. நமக்கு நல்ல பசுமையான புல் கிடைக்கணும், நல்ல பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்கணும், நம்ம குட்டிங்களுக்கு அப்பதான் நல்லா பால் கிடைக்கணும். அந்த பசுங்கிற ஒரு இனத்துக்கு என்ன தேவையோ அது தன்னுடைய அறிவை தனக்கு கொடுக்கப்பட்டதுல அது சேகரிச்சுக்குது. ஆனா மனுஷனா இருக்கிற நமக்கு ஏதோ ஒண்ணு இன்னும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைவா நம்ம தெரிஞ்சுக்கணும், எங்கேயோ இன்னும் கொஞ்சம் நம்ம சொட்ட விட்டுருக்கிறோமோ பாருங்க. நம்ம எதுவுமே தெரியாம சாதாரணமா ஒரு கிராமத்திலேயோ நம்ம ஒரு வீடுகள் இருக்கும்போதோ நமக்கு எந்த குறைவுமே தெரியறது இல்லை. ஆனா கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வந்து நம்ம சில பாடங்களை படிக்கும் போதோ சில ஆன்மீக விஷயங்கள்ல நிறைய குருமார்கள் ஆசிரமங்கள்லாம் தேடி போகும்போது பார்த்தோம்னா நமக்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரியலையோ, இன்னும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலையோ, இது நம்ம இதை தெரிஞ்சுக்கலையோ அப்படின்னு அப்பதான் நம்ம மண்டையில நிறைய கேப் வரும். ஐயோ நம்ம என்னடா நம்ம இன்னும் இதை தெரிஞ்சுக்கலையேன்னு. இப்ப இந்த மாதிரி நிறைய நம்ம மண்டையில காலி வரும்போது நமக்குள்ள இன்னும் அறியாமை நிறைய இருக்கிற போல ஒரு கவலை வந்துடும். இப்ப நம்ம இதெல்லாம் எப்படி தீர்த்துக்கிறோம்னா நமக்கு முறையா போய் நமக்கு தீர்த்துக்கு தெரியல. எங்க போனா என் மண்டை ஃபில் ஆகும், நம்ம மண்டையை ஃபில் பண்றதுக்கு சரியானதைத்தான் போட்டு நம்ம மண்டையை ஃபில் பண்ணிக்கிறோமா இல்ல நம்ம வேற எதையோ போட்டு ஃபில் பண்றோமானா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாமி சொன்னாங்க காலையில, இந்த ஊடகம் சமுதாய, அது என்ன சமுதாய ஊடகமா சோசியல் மீடியா, அதுக்கு தமிழ்ல சமுதாய ஊடகம் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன். சோசியல் மீடியாவை திறந்தோம்னா நமக்கு ஒரு தேவையை நம்ம நிறைவேற்றிக்கிறோம்னு ஒன்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அதுக்கு 1000 வீடியோ வரும். ஒரு கேள்விதான் கேட்டிருப்போம், இந்த சந்தன போட்டு இப்படி இட்டுக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 1000 பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. எந்த கையில் இட்டுக்கணும், எப்படி சந்தனம் குலைக்கணும், இப்படி வச்சு கோடு நேரா இழுக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இப்ப சாதாரணமா நம்ம ஒரு எளிமையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஊடகங்களை பயன்படுத்தும் போது அதுல 1000 விதமான பதில் வருது. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாள் பயன்படுத்துறோம், நாளைக்கு விட்டு போயிடும். ஆனா தன்னை பத்தின அறிவுல நாம அதை முழுசு பண்ணிக்கணும்னு இந்த ஊடகத்தின் மூலமா போகும்போது 1000 என்ன 2000 விதமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க செய்யுங்க, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவை தரணும். ஆனா அந்த நிறைவெல்லாமே நீங்க ஒரு காலத்துல பண்ணி அனுபவிச்சு அப்புறம் தீர்ந்து போகும்.
ஒரு காலத்துல பண்ணி அனுபவிச்சு அப்புறம் தீந்து போகும். இப்படி பண்ணி அனுபவிச்சு தீந்து போய் இப்படியே 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 போய் 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 கொஞ்ச காலம் போய் பார்த்தா திருப்பியும் அதே நிறைவின்மை வரும். இப்போ நான் இருக்கேன், உலகம் இருக்கு, பகவான் இருக்காரு, எல்லாம் நல்லா தானே இருக்குதுயா. ஆனா நம்ம மனசுல மட்டும் ஏன் நிறைவு வரல அப்படின்னா, நாம நம்மளை பத்தின அறிவை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சரியான உபகரணத்தை தேர்ந்தெடுக்க தெரியல. இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தானே இங்க வந்திருக்கிறோம். நீங்க இங்க மட்டும் வந்தது இந்த இதுதான் முதல்ல இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பல இடங்களுக்கு போய் வந்திருப்போம். ஏன்னா நம்மளை பத்தின ஏதோ ஒரு குறைய அங்க ஃபில் பண்ணுவாங்களா, கடவுளை பத்தின ஏதோ ஒரு குறைய அங்க தீர்த்து வைப்பாங்களா, நமக்கு அது முழுசாயிடுமான்னு போவோம். ஆனா எங்கேயுமே நமக்கு ஒரு முழுசாயிடுச்சா அப்படின்னு பார்த்தா முழுசே ஆகாது, குறை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் இந்த அத்வைதம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கும் போது இந்த குறையெல்லாம் நீங்கி போகுது. எப்படிடா இந்த அத்வைதங்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா இந்த குறையெல்லாம் எனக்கு எப்படி நீங்கும் அப்படின்னு பார்க்கும்போதுதான் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள், அந்த குருமார்கள் எந்த வழி வர்றாங்கன்னா சங்கரருடைய மரபு வழியா, குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த மரபு மாறாமல் அந்த பரம்பரையில என்னவெல்லாம் சொல்லி கொடுத்து வந்தா இந்த அத்வைதத்துக்கு ஹானி வராமலும், உனக்கு அத்வைதத்தை பின்பற்றி அதுல நீ உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நிச்சயம் உனக்கு மோட்சம் உறுதி. உனக்கு மீண்டும் பிறந்து பிறந்து சாகக்கூடிய இந்த அவல நிலை, துண்டுபட்ட நிலை வரவே வராது. இப்போ ஏன் இந்த அத்வைதத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு மோட்சம் அப்படின்னா, இதுல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தலைப்புகளையும் நம்ம விரிச்சு பார்க்கும்போது, அடடா என்னுடைய உண்மை நிலை இதுதானே, நான் என்ன பொய்யா வல்லவா, நான் இது வரைக்கும் பொய்யா வல்லவா, எதையோ வல்லவா நான் தூக்கி போட்டுக்கிட்டேன். அதனால அப்படி எதையோ தூக்கி போட்டுக்கிட்டது எல்லாம் தொடத்து தூக்கி நேத்து ஸ்லோகத்துல மார்ஜரம்னா சீவக்கட்டையை யூஸ் பண்ணி ஒரு சன்னியாசி ஆனவனோ ஒரு சாதுவானவனோ எப்படி தன் தேக பாவத்தை கூட்டி தன் தேகத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற எல்லா மனசு புத்தி அகங்காரங்கிற மனசுல இருக்கக்கூடிய வாசனை எல்லாத்தையும் எப்படி கூட்டி தூக்கி போட்டுட்டு தன் சொரூபத்துல அவங்க நிற்க முடியுதோ, தானா வாழ முடியுதோ, அப்படிப்பட்ட கிரந்தங்கள் எல்லாம் ஏன் இத்தனை விதவிதமா கொடுக்கப்பட்டிருக்குது? சுவாமி இப்ப காலையில பஞ்சதசி எடுத்தாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு பாரதியாருடைய பாடல்கள், ஞான பாடல்கள் எடுப்பாங்க. இப்போ நம்ம சுவாமி விவேக சூடாமணி எடுக்கிறாங்க, அப்புறம் அனுபூதி ஆத்ம சுவாமி அபரோக்ஷ அனுபூதி எடுக்கிறாங்க. இது போல ஆத்ம போதம் இருக்குது. இத்தனை கிரந்தங்களும் எங்களுக்கு என்னதான் சொல்ல வருது? நாங்க இவ்வளோ கிரந்தங்கள் உண்மையிலேயே நாங்க படிச்சுக்கணுமா அப்படின்னா இல்லை. உன்னை பத்தின அறிவுக்கு ஒரு சொல் போதும். எந்த ஒரு சொல்லானது, எந்த ஒரு பரவித்யாவான ஒரு சொல்லானது உன்னை எல்லா விதமான பந்தத்திலிருந்தும் விடுவிக்குமோ அந்த ஒரு சொல் உனக்கு போதும். அந்த ஒரு சொல்ல நீ விளங்கிக்கிறதுக்கு தான், அந்த ஒரு சொல்ல நீ தடையில்லாம விளங்கிக்கணும். அந்த ஒரு சொல்ல நீ விளங்கிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தான் இத்தனை புக்கு போக்குதுடா தங்கம். இத்தனை புக்கு, இத்தனை வகுப்புகள். நம்ம சுவாமியோட வகுப்பு பார்த்தோன்னா 2000 வகுப்புகள், ஆயிரக்கணக்கான வீடியோ, மணிக்கணக்கா புத்தகங்களை சொல்றதும், ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை பேசுறதும், உபனிஷத்து சொல்றதும். இதுக்காக நான் என்ன நானுன்னு ஏத்துக்கணும். அது ஏத்துக்கிறதுக்கு தடையா இருக்கிறது எல்லாம் உடைச்சு சுக்குநூறு பண்றதுக்கு தான் இந்த கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு துணை புரியுது. ஒரு ராஜா வீட்டு குழந்தை, அவன் சின்ன வயசுலே காணாம போயிடுறான். சின்ன வயசுல காணாம போய் ஒரு காட்டுக்குள்ள, ராஜா வேட்டைக்கு போற அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்க, வேடுவன்குள்ளன்னு சொல்லுவாங்களா, காட்டுக்குள்ள வேட்டையாடுறவங்க, அவங்க கையில அந்த குழந்தை தென்பட்டுடுது. அப்ப அந்த குழந்தைய அந்த காட்டுல இருக்கிறவங்க வளர்த்து ஆளாக்கி பெரியவனாகினதும் அவன் இப்ப தன்னுடைய குணம், தொழில் எல்லாமே வேட்டையாடுறதும், காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களை கொண்டுட்டு போய் குழந்தை குட்டிங்களுக்கோ வீட்டுக்கோ கொடுக்கறதும், இந்த மாதிரி வேட்டையாடி பிழைக்கக்கூடிய ஒரு குலவானா அவன் வளர்ந்துடுறான். இப்போ ராஜாவுடைய மகன் அப்படிங்கிறது ராஜவம்சத்துக்கும் இந்த மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவருக்கோ அங்க வளர்த்தினவங்களுக்கோ ராஜா குழந்தைன்னு தெரியாது. இப்படியே பல காலம் போயிட்டு இருக்கும்போது, இப்படி ராஜா குழந்தைய காணமே, நம்ம இப்படியே விட்டுடலாமே, அடுத்த அரசாட்சிக்கு ராஜாவுக்கும் வயசாயிடுச்சு, இளவரசருக்கு பட்டம் சூட்டணுமேன்னு சொல்லி மந்திரிகள் எல்லாம் தொலாவிட்டு வர்றாங்க. எங்க நம்மளுடைய இளவரசர் எங்கேயாவது இருப்பாரா,
இல்லை இருக்கிறாரா, இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாம் தொல்லாகும் போது இப்போ ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி நம்மளுடைய பரம்பரைக்குன்னு ஒரு மச்சம் இருக்கும், இந்த மச்சம் நம்மளுடைய இளவரசருடைய கழுத்து பகுதியில வலது தோள்பட்டையில இருக்கும், நீங்க பார்த்தா தெரியும், நீங்க இதெல்லாம் தொலைவிப்படுத்தி நம்ம இளவரசரை கண்டுபிடிங்கணும். அதே மாதிரி எல்லாரும் வர்றாங்க, வந்து மந்திரிகள் எல்லாம் வந்து இளவரசனை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீதான் இளவரசன் சொன்னதையும், ஐயா நீங்க இப்படி சின்ன வயசுல காணாம போயிட்டீங்க, நீங்க தான் சுவாமி அடுத்த ராஜா ஆக போறீங்க, இளைய இளவரசன் நீங்க தான் சுவாமி, நீங்க இப்படி எல்லாம் இப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது, அட போயா ஏதோ இருக்கிறையன் போல போய் நீ ஐயா கெடுக்க வரனா, சிவனே நீ எங்க அப்பா கூட வேட்டையாடிட்டு ஏதோ சந்தோஷமா இருக்கிறேன், நீ இப்ப வந்து என்ன இளவரசன்னு சொல்றியே, என்ன ராஜான்னு சொல்றியே, நான் எப்படி இதை ஏத்துக்கிறது அப்படிங்கிற போது, இல்ல சுவாமி நீங்க ராஜாதான், நீங்க இளவரசர் தான், நீங்க வேணா ஊருக்கு வாங்க, நான் உங்களுடைய எல்லாத்தையும் நான் காட்டுறேன், உங்களுக்கு அப்போ ஒத்துக்குச்சுன்னா நீங்க இருங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு ஏதோ அரகுர மனசோட இளவரசர் திரும்பி வீட்டுக்கு அரண்மனைக்கு போறாரு. இவர் ராஜ வம்சத்தினுடைய குழந்தை தான் எல்லா வித அடையாளங்களும் காட்டினாலும் அப்போ அவர் மனசுல ஒரு ஓரத்துல இது நம்பலாமா வேண்டாமா, இது நிஜமா இருக்குமா பொய்யா இருக்குமா, இவ்வளவு பேர் சொல்றாங்களே, ஆனா எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லையே, நம்மள ராஜாக்கி ஏதாவது வம்பளுக்கு கூட்டுருவான், இப்படி பலவிதமான எண்ணங்கள். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா அவன் உண்மையிலேயே இளவரசன். நீ இளவரசன் சொன்னதும் அவர்னால ஏத்துக்க முடிஞ்சுதா? நீ எல்லாம் பிரம்மஸ்வரூபம்னு சொன்னதும் உங்களால ஆனேன் உள்ளேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வகுப்புக்கு இங்க யாருக்கும் வேலையே இல்லை, இன்னைக்கு இங்க யாருமே இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா உன் சொரூபம் ஆத்மான்னு சொன்னதும் ஆனேன் உள்ளேன்னா இங்க என்ன வேலை நமக்கு? அவன் ஆத்மஸ்வரூபமா அவள்ல இருப்பான். தன் சொரூபத்தில் இருக்கிறவங்க ஆனந்தமா அவங்கவுங்க பட்டாம்பூச்சி போல விட்டு விடுதலையானேன் அந்த சிட்டுக்குருவியை போல் பந்தம் இல்லாமல் இருந்திருப்போம். அப்ப அந்த ஒரு வார்த்தை இளவரசனுக்கு புரிய வைக்க முடியலையே. ஐயா நீங்க தான் இளவரசன் இளவரசன் என்ன விதமான சாட்சிகள் காட்டினாலும் அவர்னால ஏத்துக்க முடியல. ஏன்? தான் வளர்ந்து வாழ்ந்து இதுலயே அனுபவமாயாச்சு நான் ஒரு வேடுவங்குளத்து பையன். அப்ப எப்படி ஒரு இளவரசருக்கு தான் வேடுவங்குளத்து பையன்கிறத அழிக்க முடியாத மனசுல அந்த ஒரு எண்ணம் ஒட்டிக்கிச்சோ, நான் தான் அவன் இருந்துச்சோ, அதை அழிக்கிறதுக்கு அந்த அரச குலத்துல இருக்கிறவங்கள என்ன பாடுபடுறாங்க. அது போலதான் இங்க பாடு நடக்குது. நீ எல்லாம் ஆத்மஸ்வரூபண்டா, நீ பிரம்மஸ்வரூபண்டா, நீ உன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம், நீ துண்டுபடாதவன், நீ எதற்குமே கலங்க வேண்டிய. பகவத்கீதையில சொல்றாரு, ஆத்மாவை கத்தியால வெட்ட முடியாதுடா, நீரால நனைக்க முடியாது, நெருப்புனால சுட முடியாது, காற்று உலர்த்த முடியாது, இப்படியெல்லாம் அவனுக்கு சொல்லி 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 அர்ஜுனனுக்கு இந்த ஞான உபதேசத்தை கொடுக்கறதுக்கு அந்த பகவான் கண்ணனே நேர்ல வந்து உட்கார்ந்து 742 ஸ்லோகமோ இன்னும் பகவத்கீதையில எத்தனை ஸ்லோகம் சுவாமி? 700 ஸ்லோகமா? 700 ஸ்லோகம் பகவானே உபதேசம் பண்ணியே 700 ஸ்லோகம் சொல்ல வேண்டியது இருக்குது அர்ஜுனனுக்கு. நீ இந்த சரீரம் அல்ல, நீ மனசல்ல, புத்தி அல்ல, நீ இதெல்லாம் நீ துண்டுபடுறவன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு நாம எவ்வளோ படிச்சுக்கணும், எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு மோட்சம் மட்டும்தான் வேணும்ப்பா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நான் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எப்படியோ மனசு பிறவி எடுத்துட்டேன், இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பார்த்தா நல்லது கெட்டது, காய்ச்சல் குளிர், உடம்புக்கு நோய் வருது, நம்ம நல்லா பொருள் சம்பாதிக்கிறோம், திடீர்னு பொருள் இழந்து போகுது, செல்வம் வருது, புகழ் வருது, என்ன வெல்லாமோ நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்குது. இந்த நடைமுறைகள் எல்லாம் ஒருத்தன் துவண்டு நல்லா பட்டு அனுபவிச்சு இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது, என்னால இன்னி இந்த உலகத்துக்கூடையோ இந்த உலகம் தர்ற இன்பத்துக்கூடையோ என்னால ஓடி மாள முடியாது, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்ற மாட்டியாப்பா, என்னால முடியலேன்னு ஒருத்தன் வந்து கைகால்கள் எல்லாம் வெளத்து போய் ஒரு லோ ப்ரெஷர் வந்தா நமக்கு எப்படி, எனக்கு ஒண்ணு வேண்டாம் விட்டுடுங்கன்னு ஓடி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடுறக்கு கூட தெம்பு இருக்கா, சிலர்லாம் அங்கேயே படுத்து சுருண்டுருவாங்க. அப்படி ஒரு மனநிலை, இந்த மோட்சம்தான் எனக்கு வேணும், மோட்சத்தை தவிர்த்து எனக்கு ஒண்ணு வேணாம், அடுத்தது ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு கூட நம்ம மனசுல ஒரு உந்துதல் இல்லாத நிலை ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு இந்த ஆத்ம வித்தியாலயத்துல போதிக்கக்கூடிய ஆத்ம கல்வியானது மிகவும் உத்தமமானது. அவன்தான் அதிகாரி, உண்மையிலேயே அவர்தான் அதிகாரி. எனக்கு மோட்சம் ஒண்ணுதான் வேணும், எனக்கு மித்தது எதுவும் வேண்டான்னு யார் ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாங்களோ, இந்த சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது,
இதை படிச்சுக்கிறதுக்கோ உன்னை நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஸ்டெப் அவன் அதிகாரி. அந்த அதிகாரிகளுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அத்தனை அழகான. நிஜமா சொல்றேன் அம்மா, நிறைய புத்தகங்கள் படிக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு வகுப்பு 2 வகுப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஒரு சுவாமிக்கு ஒரு ஓய்வு நேரத்துல கொஞ்ச நேரம் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு போலாம்னா அன்னைக்கு தான் எதையாவது ஒரு புக் எடுத்துட்டு என்னடா சொல்லிக்கிறாரு சுவாமி இந்த புத்தகத்துல எல்லாம் திறந்து பார்த்தா அமிர்தமா இருக்குது. ஐயோ நம்ம இவ்வளோ நாளா மிஸ் பண்ணிட்டுமே, இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காரே சுவாமி, நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போதுதான் சரி நம்ம தெரிஞ்ச விஷயங்களை 4 விஷயங்களையாவது கற்றதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு வேத அத்தியனத்துல சொல்லுது, சூத சம்ஹிதைன்னு ஒரு தமிழ் புக்கு, அது பக்கத்திலேயே வச்சுப்பேன். அப்போ போய் எதையாவது ஒன்று திறந்து பார்க்கும்போது சொல்லுது, எவன் ஒருத்தன் இந்த உலகத்துல தான் கற்றதையும் தான் அறிந்ததையும் தான் அனுபவித்த நல்ல அறிவுகளையும் அனுபவங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறானோ அவன் மனிதன்கிறாங்க. ரொம்பவெல்லாம் புகழல, அவன் மனுஷங்கிறாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மனுஷங்கிற ஒரு அருகதைக்கே நாம் கற்றுக்கிட்டதையோ நாம் தெரிஞ்சுக்கிட்டதையோ நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணினதையோ மற்ற தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காம நம்மளோடையே அது அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது கற்றதும் வீணு, கற்றுக் கொடுத்த கல்விக்கும் அது பெருமை இல்லைங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் இந்த கல்விதான் வேணும், மோட்சம்தான் வேணும், ஒருத்தர் இதுக்கு வந்துட்டான்னா என்ன பண்றது? நம்ம எல்லாம் படிச்சாகணும். படிச்சா நம்மெல்லாம் நீ கத்துக்கிட்டது சொல்லலின்னா நீ மனுஷனே இல்லைனாச்சு. இப்ப என்ன பண்றது? நம்ம கடைசிக்கு மனுஷனாவது நாம் இருக்கணும் அப்படின்னா நிச்சயம் நாம கத்துக்கிட்டத 4 பேர்த்துக்கு சொல்லணும். அந்த 4 பேர் கத்துக்கிட்டாங்களே அவங்களுக்கும் ஐயோ நானும் மனுஷனா வாழணும்னு நான் என்னடா பண்றது? நீ 4 பேர்த்துக்கு சொல்லு. நீ 4 பேர்த்துக்கு சொல்லிட்டே இருக்கும்போது தான் இந்த மோட்சத்தை நம்ம எவ்வளவு சுலபமா மனிதன் தன் சொரூபமா வச்சிருக்கிறான், அதை தெரியாம நாம கஷ்டப்படுறோங்கிறது அப்ப தெரியும் போது பாரு. ஒவ்வொருத்தருடைய மனசுல இன்னைக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு நாளா இந்த ஆத்ம வித்யாலயத்துக்கு நீங்க வராம உங்களுடைய சொரூபத்தை பத்தி தெரியாம சுவாமியினுடைய உபதேசங்கள் எல்லாம் நீங்க கேட்காம சாதாரணமா வீட்டுல வேலைக்கு போறவங்களோ, தோட்டத்தை பாக்குறவங்களோ, கம்பெனி ஒர்க் பண்றவங்களோ, என்னென்னவோ பிசினஸ் பண்றவங்க, நீங்க எல்லாம் அப்படி இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே ஓட்டிட்டு போயிருங்க. அங்க போய் நின்று கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த ஞான உபதேசம் இல்லை அப்படின்னா நம்மளாம் என்ன கதிக்கு ஆளாயிருப்போம் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நினைச்சா இப்பயே காய்ச்சல் குளிர் வந்துரும் போலுக்குது. ஐயோ தெய்வமே, இந்த சாஸ்திரம் இல்லை, இந்த குரு இல்லைன்னா நம்ம என்ன கதிக்கு ஆளாயிருப்போம். அதனால அந்த கதியெல்லாம் உனக்கு வராது. நீ உனக்கு வராமல் அந்த கதியிலிருந்து உனக்கு நற்கதி கொடுத்த குரு எப்படியெல்லாம் உனக்கு இதெல்லாம் கொடுத்தாரோ அதே போல நீயும் கேட்டு மற்றவங்களுக்கு கொடு. அப்போது நீ மனிதனாவாய், உத்தமமான மனிதனாவாய். நீ மனிதனில் காளை பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் வருமே சுவாமி, புருஷர்களில் ரிஷபம்னா காளை. அது அந்த ஸ்லோகம் முழுசா தெரியல. நீ மனிதர்களிலேயே எருது போன்றவன், காளை போன்றவன். பசு கூட்டத்திலேயே ஒரு காளமாடு நின்னுதுன்னா அது கொஞ்சம் கம்பீரமா வளர்த்தியா நல்லா நீண்ட கொம்புகளோட தெரியும். அப்படிப்பட்ட மனிதன் ரிஷபம் சொல்றாரு. நாமெல்லாம் அப்படிப்பட்ட மனித தன்மையை எடுத்துக்கிட்டு இந்த சமுதாயத்துல நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா 4 குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கறதோ, இந்த கிரந்தங்களை கற்றுக் கொடுக்கறதுனாலையும் அவங்களுடைய அஞ்ஞானம் நீங்கி உன்னால நிறைய அவெல்லாம் பண்ண வேண்டாம். துன்பம் வருதா, உன்னால பொருள் உதவி பண்ண முடியலையா, வாடா நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லம்மா எனக்கு ஒரே மனக்கவலையா இருக்குது, நான் எதுக்குதான் இந்த உலகத்துல நான் பிறந்தேனே தெரியலங்கிற போது ஏன் கவலைப்படுற? இந்த துன்பம் யாருக்கு இல்லை. ஆனா இந்த துன்பம் இருந்தும் இதையெல்லாம் பொய்ன்னு வாழ்ற மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வாழ்ந்து காட்டிய பாதை இருக்குது, அதை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு 2 வார்த்தை, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், சாஸ்திரம் இருக்குது, அது சொல்றத நான் உனக்கு சொல்றேன், ஒருவேளை உனக்கு வேணும்னா நான் சொல்றேன், நீ கவலையெல்லாம் உன்னோட கவலையெல்லாம் பஞ்சு போல பறந்து போகும்னா உண்மையில அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறமா ஒரு பெரிய துன்பத்திலிருந்து அவன் விடுபடுவானா விட மாட்டப்பட்டானா, ஒரு நிர்கதியான நிலையில ஒரு குழந்தை வருவாங்க. சொன்னதும் ஐயோ இது நாள் வரைக்கும் எனக்கு இது தெரியாம போச்சேன்னு சட்டுன்னு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டாகும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன சுதந்திரங்களை எல்லாம் கொடுத்துதான் நாம இன்னைக்கு இங்க இவ்வளவு பெரிய பூரணமான முழுமையான சுதந்திரத்தை அடைஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம்.
இந்த இடத்த நம்ம எல்லாரும் நல்லபடியா இந்த கிரந்தங்களை நம்ம மனசுல உள்வாங்கிக்கிட்டு இதன்படியே நம்மளுடைய அதிகாரித்துவம் இருக்குதா, நம்ம ஞானத்துக்கு நம்மளோட சரியான பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோமாங்கிறதெல்லாம் நம்மளை ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு தான். அதிகாரின்னா என்ன சொல்றாரு? யாராரோ சொல்றாங்க, யாராரோ சொல்றது இல்லை. இது ஆரஞ்சு கலர் அப்படின்னா யார் சொல்லணும்? கண்ணு நல்லா தெரியுறவனுக்கு இது ஆரஞ்சு கலர் தான் ப்ரூவ் பண்ணுவேன். இது ஆரஞ்சு கலர். இல்ல ஒரு சிலருக்கு இந்த தவளை போன்ற மிருகங்களுக்கெல்லாம் 2 ஒளி தான் தெரியுமா, நரி மான்களுக்கெல்லாம் கூட 2 ஒளி தான் தெரியுமா. அப்படி இல்ல இந்த நம்ம பேனா நோட்டு புத்தகத்துல வச்சு இந்த மகேஷோட சால் கலர் நல்ல கிரீன் கலரும் ஒரு விதமான இருட்டும் தான் தெரியுமா. மான்களுக்கெல்லாம் 2 கலர் தான் தெரியும். டிஸ்கவரிலாம் பார்க்கும்போது அதுக்கு 2 நிறம் தான் தெரியுமா. அப்ப அதுங்களுக்கு போயிட்டு இது என்ன கலர்னு கேட்டா எப்படி சொல்ல தெரியும்? சொல்ல தெரியாது இல்லையா? ஆனா நமக்கு தெரியுது இல்ல. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதை நாம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா நல்லபடியா யூஸ் பண்ணுவோம், நல்லபடியா புத்தியை வளர்த்துக்குவோம், நல்லபடியா நாம பிறந்ததனுடைய நோக்கத்தை அடைவோம். இப்ப நம்ம முதல் ஸ்லோகத்துக்குள்ள போல இந்த நோக்கங்கள் எல்லாம் நம்மளை எங்க கொண்டு போறது? முதல்ல இதெல்லாம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்த்து? இதெல்லாம் நல்லதா வேணும் நல்லதா வேணும் நல்லதா வேணும் தேடி தேடி ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து வந்தாச்சு. இப்ப இங்க தேர்ந்தெடுத்து வந்தவர்களுடைய அதிகாரி நிலை என்ன? இப்போ இது வந்து சிம்பிளா வந்து ஆத்ம போதத்தினுடைய முன்னுரை. இதுல இந்த ஆத்ம போதத்தினுடைய முதல் ஸ்லோகம் அது என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். அது வந்து அதிகாரியை பத்தி சொல்லுது. ஸோ சுவாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழகழகா இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு குட்டி குட்டியா 10-15 தலைப்புக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள். இப்போ இருங்க, நான் அங்கதான் இருக்கேன், அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் உலகம் கடவுள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுல 10 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த சும்மா மட்டும் படிச்சு காட்டுறேன், உங்களுக்கு ஒரு புரியும், ஓ இதுக்குள்ள இதெல்லாம் அடங்குமோ அப்படின்னு. இப்ப நம்ம மொத்த புத்தகத்தையும் பார்க்கும்போது அதனுடைய விரிவாக்கத்துக்கு போலாம். முமுட்சுக்காக எழுதப்பட்டது இந்த புத்தகம். ஏன் போதம் முக்கியம்? போதம்னா என்னது? அறிவு, தெரிஞ்சுக்க கூடியது. இப்போ ஆத்ம போதம்னா என்ன? என்னை பத்தின நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது முக்கியமானது. அஞ்ஞானத்திற்கும் கர்மத்திற்கும் விரோதம் இல்லை. இப்போ அஞ்ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் விரோதம் இல்லைன்னா அப்ப அஞ்ஞானம் தான் கர்மம்னு சொல்லுது. இது எப்படி அஞ்ஞானம் கர்மம்னு சொல்லுது, கர்மம் அஞ்ஞானம்னு சொல்லுது? நம்ம இவ்வளவு நாளா கர்மம் தானே செய்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் அகண்டாகார விருத்தி மல நீக்கம். நான் அகண்டாகார விருத்தி ஸ்வரூபமா இருக்கிறேன், ஆனா கண்டமானவன் துண்டுபட்டவன் நான் செத்து போயிடுறவன்னு நினைச்சு நம்மளை துண்டுபட்ட விருத்தியில வச்சிருக்கிறோம். இது துண்டுபட்ட விருத்தியை தான் மல நீக்கம்னு சொல்லுது. அப்புறம் சம்சாரம் கனவு போல மித்தியாவாகும். என்ன ஒரே வார்த்தையில இவ்வளவு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். இந்த சம்சாரத்தை கனவுன்னு சொல்லுதே, மித்தியான்னு சொல்லுதே. எப்படி இது சம்சாரம் கனவு மித்தியாவாகும்? அப்புறம் பொன்னில் ஆபரணத்தை போல இந்த பிரம்மத்தில் ஜெகத்து தோன்றி இருக்குதான். பொண்ணுல ஆபரணம் நம்ம கட்டி தங்கத்தை கொண்டு போனோம்னா அங்க கொல்லம்பட்டையில கொடுத்தோம்னா அவங்க அதை வந்து ஜுவல் ஆக்கி கொடுத்துருவாங்க. அந்த ஜுவல் எங்கிருந்து தோன்றுச்சு? கட்டி தங்கத்துல இருந்து தோன்றுச்சு. இப்ப இந்த மொத்த ஜெகத்தும் நானு இது எல்லாம் என்னென்னவெல்லாம் பாக்குறோமோ இதெல்லாம் எங்கிருந்து தோன்றுச்சுன்னா பிரம்மத்துக்கிட்ட இருந்து தோன்றுச்சு. எப்படியா இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் நிஜமா நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ஆகாயம் சிறு இடங்களாக ஆவது போல் பிரம்மம் பற்பல பொருள்களாகிறது. இப்ப இந்த ஒரு தலைப்புக்குள்ள சுவாமி இந்த 10 உப தலைப்புகள்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது நானை பத்தின அறிவும் உலகத்தை பத்தின அறிவும் கடவுள் யாருங்கிறதும் நமக்கு சந்தேகம் இல்லாம விஷயங்கள் புரிஞ்சு போயிடும். இதே போல நான் எப்படி மனுஷனானே? இது கேள்வி ஒரு ஆச்சரியமா இருக்கு. நான் எப்படி மனுஷனானே? நான் மனுஷன் நான் சொல்லிக்கிறேன். பக்கத்துல நாய் அல்லது பெரிய செம்பிளி பாட்டு பண்ணையில ஒரு 300-400 செம்பிளி ஆடு போகும். நம்மளாவது 1-2 தெருவில் போவாதுங்களா, பல்கா போகும், கூட்டமா போகும். ஏன் இவன் ஒருத்தன் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கானே, நம்ம இவ்வளவு கூட்டம் இருக்கிறோமே, நம்மளாம் மாநாடு போட்டு நமக்குள்ள நம்மளே ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கலாம், நமக்கு எதுக்கு இன்னொருத்தன் தலைவன் ஆகணும் அப்படின்னு அதுங்களுக்குள்ள ஒரு பாவனை வரலாம்ல. நம்ம தான் இருக்கு இல்லையோ பெரிய ஜீவர்கள், பெரிய ஜந்துக்கள், இதெல்லாம் வந்து ஏதோ சிம்பிளா அப்படியே பார்த்துட்டு போலாம் அப்படின்னு அதுங்களுக்குள்ள ஒருவன்மல்ல. அப்ப நான் மனுஷன்னு நான் எதை கொண்டு நான் என்ன பாக்குறேன்? மனுஷன்னா நமக்கு முதல்ல மனுஷ தகுதிக்கு என்னென்ன வேணும் இப்படிங்கிற ஒரு தலைப்பு. அப்புறம் நான் உண்மையில் எப்படிப்பட்டவன்? மனுஷனா இருந்தா நான் உண்மையில் எப்படிப்பட்டவனா இருப்பேன்? சுவாமி இந்த தலைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றிலையும் 10,
15, 20 ஒரு சில தலைப்புகள்ல 30 உப தலைப்புகள் கூட வருது. அதுல உன்னுடைய உண்மை சொரூபம் என்ன, என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, அதை பத்தியும் எத்தனை தலைப்பு கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. நான் நானாக விளங்க நான் என்ன செய்யணும்? நான் நானா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ இதுவரைக்கும் என்னென்னவெல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தியோ அதையெல்லாம் விட்டா போதுங்கிறாங்க. அரசகுமாரனுக்கு எப்படி நீ அரசன்னு சொன்னா ஒத்துக்கொள்ள மனம் வரலையோ, எத்தனை பேர் சொல்லி சொல்லிதான் அவன் அரசகுமாரன் ஒத்துக்க வச்சாங்களோ, அது போல நான் அல்லாதது எல்லாம் விட்டு ஒழிக்கிறது எப்படி? இந்த போல சின்ன சின்ன தலைப்புகளுக்குள்ள உப தலைப்புகள். இறுதியா நான் பிரம்மம் அப்படிங்கிற தலைப்புல 13 உப தலைப்புகள் கொடுத்திருக்காங்க. அப்ப இத்தனை விதவிதமான அழகழகான அற்புதமான விஷயங்கள் இந்த ஆத்ம போதங்கிற இந்த நூலுக்குள்ள இருக்குது. அதுல முதல் ஸ்லோகம் அதிகாரியை பத்தி சொல்லுது. இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ததோபி சீன பாப்பானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூனாம் அபேக்ஷ்ய அயம் ஆத்மபோதக விதீயதே. இப்ப தபோபிகி அப்படின்னா தவத்தை கடைபிடிப்பவர்கள். தவம்னா என்ன? உருக்கி வார்த்தல். அழகா சொல்லிட்டீங்க, ஒரே உருக்கி வார்த்தல். எதை நம்ம உருக்கி வாக்குறோம்? என்னவோவா இருந்ததை இன்னொன்னா நம்ம உருக்கி வார்க்கிறோம். நேத்து சுவாமியினுடைய சோஃபாவுக்கு எப்பவுமே ஒரு காவி வஸ்திரத்தை போட்டு மூடி வைப்போம். இப்போ நம்ம சனி வெள்ளிக்கிழமை தான் யாராவது நம்ம சுவாமியை பார்த்து பாடம் படிக்க வருவாங்க. இப்போ அந்த ரெகுலரா ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ந்து அந்த வஸ்திரத்தை எடுக்கவே மாட்டோம். எங்கேயோ ஊர்ந்துட்டு இருந்த ஒரு கம்பளி பூச்சி போயிட்டு அந்த மூளையில ஒரு கூடு வச்சிருச்சு. தன்னை சுத்தியும் அது நல்லா ஒரு வலை கட்டிக்குச்சு. அப்புறம் நான் எதுக்கும் அங்க அந்த அப்படி பல்கை கொண்டு அங்க போட்டிருந்தாங்க. நான் எடுத்து மடிக்க போகும்போது சார்லாம் சொன்னாங்க, அதுல கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சி ஆக போகுது, அதை உதறிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்கன்னு. பார்த்தா அந்த கம்பளி பூச்சி தன்னை சுத்தி அருவருப்பா இருக்குது. அந்த பூச்சி பாக்குறதுக்கே பார்த்தா ஒரு உடனே ரசிப்புல தூக்கி எப்படியாவது கையில தொடாம அப்படிப்பட்ட ஒரு பூச்சி தன்னை பட்டாம்பூச்சி ஆக்குறதுக்காக ஒரு தவ நிலைக்கு அது தன்னை தயார்படுத்திக்குச்சு. அது கூடு கட்டி இருக்குது. அது யாரு டிஸ்டர்ப் பண்ண, எங்க மடிச்சு போட்டனோ காண இருக்காமா, கூடாடு இருக்குதா, அப்படியே இருக்கட்டும் தான் சரி. அது எப்படி ஒரு 4 நாள்ல பட்டாம்பூச்சி ஆயிடும், ஒரு 10 நாள்ல பட்டாம்பூச்சி வந்துருன்னு. அப்போ ஒரு புழுவா, ஒரு முள்ளா இருக்கிற முடியோட இருக்கிற ஒரு புழு எப்படி பட்டாம்பூச்சி ஆகுது? அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அதுக்கு தவம் தேவை. தன்னையே தான் அடக்கி கொண்டு தன் புலன்களையும் தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு தனக்குள் தானே இருக்கிற அந்த நிலையை அது அங்க பரிச்சயம் பண்ணிக்குது. அந்த பரிச்சயத்தோட ரிசல்ட் என்ன? இன்னொரு 1 வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ அது அழகான வண்ணங்களுடைய பார்க்கறதுக்கே அழகான பட்டுப்பூச்சி. அந்த பட்டுப்பூச்சி அதோட இறகுகள்ல ஒரு மனம் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியா பட்டும்படாம தெரியாம அந்த பட்டாம்பூச்சி ஒரு பிடிக்க நேர்ந்துருச்சுன்னா அதை பிடிச்சி அதோட இறகுகளை மெல்ல ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு காயமில்லாம பறக்க விட்டுட்டோம். அதுல ஒரு மனம் வரும். அந்த பவுடர் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு பார்க்கறதுக்கே பிடிக்காத ஒரு கருப்பான முள்ளோடையும் முடியோடையும் இருக்கிற ஒரு கம்பளி பூச்சி இவ்வளவு அழகான வண்ணத்து பூச்சி ஆகுதுன்னா நமக்கு ஆச்சரியமா தானே இருக்குது. எப்படி அந்த முடியெல்லாம் இப்படி வண்ணங்கள் ஆச்சு, இப்படி அருவருப்பான உடல் இப்படி மென்மையான பட்டு போன்ற உடல் ஆச்சுன்னா தவம். அந்த புழு தவம் பண்ணிட்டு இருக்குது. 10 நாள் அது தவம் பண்ணுச்சுன்னா 10ஆவது நாள் அது பட்டாம்பூச்சி ஆவது போல் விளையாட்டு வீரர்களும் பரீட்சைக்கு படிக்கிற மாணவர்களும் இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் நீட் தேர்வெல்லாம் வருதான். என்னவோ சொல்லுதுக்கு, அது நீட்டுனாலே ரொம்ப கஷ்டங்குதுங்க. அது என்ன கஷ்டப்படுன்னு தெரியல, அந்த குழந்தைங்களுக்கு தான் தெரியும். நீட்டுனாலே அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைங்களுக்கு தாங்குன்னு தாங்குறாங்க. ஐயோ நீட்டுங்க, எங்க குழந்தை படிக்கணும்னு. ஆனா என்ன கஷ்டம்னு நமக்கு தெரியாது, படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் தெரியும் நீட்டு பரீட்சைனா என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை படிச்சு பரீட்சை எழுத போகணும்னு. அப்போ ஒரு தவங்கிறது தான் இருக்கிற நிலையிலிருந்து உன்னை இன்னும் மெருகேற்றி இன்னும் நல்ல உயர்ந்த நிலைக்கு உன்னை தூக்கி வைக்கிற நிலைதான் தவம். இந்த தவத்தை கடைபிடித்தவனாக தவத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இந்த நிலையை ஒருத்தன் நின்று தன்னை அதில் ஆசிரியத்து கொண்டு தான் அந்த நிலைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு
பாவங்களை போக்கிக் கொண்டு முதல்ல நம்மளை உருக்கி வார்த்தல், அதுதான் நம்ம சொன்னீங்க, உருக்கி வார்த்தல். நம்மளோட இருந்த பழைய நிலையிலிருந்து உருக்கி வேறொரு நிலைக்கு நம்மளை வார்த்துட்டு பாவங்களை போக்கிக் கொள்ளணும். நம்ம என்ன பாவங்களை போக்க போறோம்? நம்ம 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 நார்மலா நம்ம சொன்னா, நான்லாம் ஒரு பாவமும் பண்றது இல்லைங்க, நான்லாம் இப்ப ரொம்ப நல்லவனா தான் இருக்கேன், நான்லாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்றது இல்லைங்க, மனசறிஞ்சு நான் யாருக்கும் ஒரு தீங்கு கூட நினைக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா நமக்கு இந்த பாவங்களை பத்தி நம்ம சொல்லலை. ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்கெல்லாம் அதிகாரிகள். அப்போ சாதாரணமானவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு பாவத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கு பிரதிபலன் பரிகாரமா ஏதாவது ஒரு நல்லதை பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு அன்னதானத்தை பண்ணிட்டோம்னாலோ அந்த பாவம் கழிஞ்சு போயிரும் நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. அப்படி இல்லை. ஒரு பாவம் பண்ணினேன்னா அதற்குண்டான துன்பத்தை நிச்சயம் நாம அனுபவித்தே தீரணும். அந்த பாவத்தினுடைய திருஷ்ட பலன் அப்பவே நம்ம அனுபவிச்சுடுவோம். ஆனா அதிர்ஷ்டமா ஒரு பலன் உண்டாகும். அந்த பலன் நமக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஆனா நிச்சயம் போட்ட விதை நமக்கு பலன் கொடுத்துதான் தீரும். அப்போ நினைக்கிற நினைப்பெல்லாம் என்னது, நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன்ப்பா, இதுக்கு பிரதிபலன் பரிகாரமா நான் ஒரு புண்ணியத்தை செஞ்சு நான் மேட்ச் பண்ணிடுறேன், ஈக்குவல் பண்ணிடுறேன்னு நினைப்பாங்க. அப்படி பண்ண முடியாது. ஸோ நான் வேற என்ன பண்றது, இந்த பாவத்தை போக்கிக்கிறேன்னு சொல்லி நான் வேற என்ன பண்றது அப்படின்னா, தார்மீகமான வாழ்க்கை. பட்டாம்பூச்சியா பட்டாம்பூச்சி சொல்ல அவர் வந்துட்டு போறாரு. இருக்குதாண்டா போயிடுச்சா? தார்மீகமான வாழ்க்கை. நான் என் பாவங்களை போக்கிக்கிறதுக்கு நான் எப்படி தார்மீகமா வாழணும்? ஏன்னா ஆல்ரெடி இந்த மனித சரீரமே பாவ புண்ணியத்தினுடைய ஒரு மூட்டை தான். நம்ம சாஸ்திரமெல்லாம் சொல்லுது, மனிதன் எப்படி உருவானான்னா பாவத்தின் புண்ணியத்தினுடைய குவியல் மூட்டை தான் நாம பிறப்புக்கே காரணம். சரி, இப்படி பாவமும் புண்ணியமும் பண்ணி எப்படியோ மனுஷனா தொலைஞ்சாச்சு. வந்ததுல படாத பாடெல்லாம் பட்டு எப்படியோ இப்பதான்ப்பா தன்னை பத்தின அறிவை கத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன். இங்க நான் பாவத்தை பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். ஆனா பாவம் பண்ணின பாவங்களுக்கெல்லாம் மோட்சமா நம்ம எப்படி வாழணும்னா அந்த வாழ்க்கையை தான் சாதுனாம் என்ன புக்ல சொல்லுது, சாதன பஞ்சகத்துல சொல்லுது, சாது போல வாழ்றவன். சாது எப்படி வாழ்வான்னா இது சொல்லுது. ஆனா அப்படியே எல்லாமே நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கறது நீங்க பரிசோதனை பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு கண்ணு எவ்வளவு தூரம் நம்ம மேல பார்க்க முடியுதோ அவ்வளவு தூரம் அவனுடைய தேவைகளை வச்சுக்குவான். அவனுடைய காதனுடைய சப்தங்கள், நாம ஏதாவது அண்ணா சுவாமி எங்க இருக்கீங்க அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா அந்த குரலினுடைய சப்தம் எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு போய் எட்டுதோ அவ்வளவு தூரத்துக்கு தான் அவருடைய சகவாசங்கள் இருக்கும். அவருடைய கால் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அவரால் நடந்துக்க முடியுதோ அவ்வளவு தூரம் போய் தன்னுடைய பொலத்தனத்துக்கான ஜீவனங்களை செய்துக்குவாரு. தன்னுடைய கைகள், தனக்கு கொடுக்கப்பட்ட இந்திரியங்களுக்கெல்லாம் யதாசக்தி எவ்வளவோ அந்த யதாசக்தியை கொண்டு அதை அளவா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பேரு தான் சாது. எதுஷ்டா லாப சந்துஷ்டக, எதிர்ச்சியா கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சாதாரணமா தார்மீக வாழ்க்கையில வாழ்றவர் பேரு சாது. இப்ப நம்ம செய்த பாவங்களை எல்லாம் அழிக்கணும்னு அதுக்கு ஒருக்கா தனியா எஃபெக்ட் எல்லாம் போட்டுட்டு இந்த வாழ்க்கைக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் என்ன பண்ண திருப்பி குறைஞ்செல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா எதிர்ச்சையான நம்ம வாழக்கூடிய லாபமா கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை வச்சுட்டு வாழ்றவனுக்கு சாது. அந்த சாதுவானவன் தன்னை எப்படின்னா அதுக்கு அடுத்த நிலையில என்ன எப்படி மேம்படுத்திக்கிறான் அப்படின்னா, சாந்தமும் பற்றுமையும் கொண்டவனாக. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சாது வந்துட்டான், ஒரு சாந்த நிலைக்கு என்ன கிடைக்குதோ இது உண்டோ, நான் வாழ்ந்துக்கிறேன் ஒரு நிலைக்கு வந்தவனுக்கு எப்படி சாந்தம் உண்டாகும்? சாந்தம் எல்லோர் மனசிலும் நமக்கு சாந்தம் இருக்குதானா? நிஜமா பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா தன்னை பத்தின அறிவுக்கும் மோட்சத்தினுடைய பாதைக்கும் எந்த ஒருத்தர் தன்னை பயணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்களோ நிச்சயம் அவர்களுடைய மனசுல கட்டாயம் சாந்தி நிலவியே தீரும். சாந்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனா அது அவங்களுக்கு வெளிப்படையா தெரியாது. மேல் மனசுல எத்தனையோ கொந்தளிப்புகள் போகும். போறதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல, போறதெல்லாம் சும்மா போறதுப்பா. என்னுடைய சொரூபம் ஆள் மனசுல சாந்தத்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு அவன் கண்டுபிடிப்பான். இதெல்லாம் அவனுக்கு சும்மா கிடைச்சிருமா? சாந்தம் சும்மா நிலவிடுமா? இந்த மனசு மணிக்கணக்கில் எடுத்து விட்ட ராக்கெட் மாதிரி, தீராத பெட்ரோல் டேங்க் கட்டி விட்ட ராக்கெட் மாதிரி
அது கண்ணு கெட்டாத தூரம் ஒளி வேகத்துக்கு போல அது மனசு அதை விடையும் பல பல மடங்கு வேகமா. இப்ப நான் ஒரு கேலக்சி நினைச்சேன்னா என்னால் இப்ப கேலக்சி நினைக்க முடியுது. எங்க உட்காந்துருக்குறோம், வானத்துல ஏதோ கேலக்சிகள்லாம் படம் பிடிச்சு குட்டி குட்டியா ஷார்ட்டா போடுவாங்க, பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாமே நம்ம வானத்துல இருக்குதா, இப்படியெல்லாம் இருக்குதானா? எங்கேயோ இருக்கிற கேலக்சிய ஒரு வினாடிக்குள்ள நம்ம பார்க்க முடியுதுன்னா அப்ப இந்த மனோவேகம் எவ்வளவு தூரம் இருக்குது. நான் பார்த்தது எப்பவோ, ஆனா இப்ப என் மனசுல அந்த கேலக்சினுடைய படங்கள், நிறம், அதுக்கு உள்ள இருக்கிற சூரிய குடும்பங்கள், பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் நம்ம நினைவுக்கு வருது. அப்ப இதெல்லாம் இந்த மனசு ஓடி போய் கவர் பண்ணி பாக்குதுன்னா இந்த மனம் எவ்வளவு வேகமுடையது. அப்படிப்பட்ட வேகமுடைய மனசு சாந்தம் எங்கேயா உண்டாகும்? அது எப்பவும் சதா காலமும் சுத்தி திரிந்து கொண்டே இருக்கிறது தான் மனதனுடைய இயல்பு. சலனச்சுக்கிட்டு இருக்கிறது தான் மனதனுடைய இயல்பு. அது எப்பவும் உணர்வுகளை கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். இப்ப இந்த உணர்வு கொந்தளிப்புல இருந்து இப்படி சுத்தி திரியிற மனசுல இருந்து இப்ப எப்படும் சதா காலமும் இது வேணும் அது வேறுங்கிற மனசை இவன் எப்படி சாந்தமாக்குனா? இந்த உலகத்துல நான் பார்க்கிற, கேட்கிற, அனுபவிக்கிற, அடைந்த, இனி அடைய போற எல்லாமே தற்காலிகமானது. ஒரு காலத்துல நான் எத்தனை பட்டு அதை சம்பாதிக்கணும், அப்புறம் அது எனக்கு பயன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது நலிஞ்சு போயிடும், இல்லது இல்லாம போயிடும், இல்லாட்டி நாசத்துக்கு விட்டுடும். இல்லையா எனக்கு பிரியப்பட்ட மாதிரி எது பலன் கொடுக்காது, நான் நினைச்ச மாதிரி எது பலன் கொடுக்க. இந்த பென்சில் நல்லா குண்டா எழுதும், சில எல்லாம் பென்சில் வைப்பாங்க எழுதுணும் அப்படியே மொட்டு மாதிரி எழுது. இது என்னடான்னா ஒரு துளியும் உண்டு எழுதுது, நான் நினைச்சு எடுத்து சீவுனுது, நல்லா குண்டா எழுதுணும் ஆசைப்பட்டேன், ஆனா அப்படி நடக்கல. ஒரு பென்சில்ல கூட நமக்கு ஒழுக்கமா வாய்க்க மாட்டேங்குதுடா. இப்ப நம்ம ஆசைப்பட்டது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அப்படி எல்லாமே நாம அடைஞ்சது எல்லாமே அல்ப பலனை தான் தருது. எனக்கு இந்த அல்ப பலன் வேண்டாம். இந்த அல்ப பலனை நம்மளால சும்மா அடைய முடியுதா? எவ்வளவு எத்தனை பட வேண்டியதா இருக்குது. ஒரு நல்ல சந்தனம் வாங்கி வைக்கணும்னா கூட இந்த நல்ல சந்தனம் எங்க கிடைக்குது? நெத்திய நம்மளுக்கு காயப்படுத்தாம இருக்குமா, கருப்பாக்காம இருக்குமா, கெமிக்கல் இல்லாம இருக்குமான்னு பார்த்து கடையா தேடி ஒரு சந்தனத்தை வாங்கி வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பொருளுமே எத்தனை அவதிப்பட்டு நம்ம வாங்கி அனுபவிக்கிறோம் பாருமா. நம்ம நெத்தியில் வைக்கிற பொட்டிலிருந்து, நம்ம ஜடைக்கு போடுற பேண்டில் இருந்து, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பாசியிலிருந்து, நம்ம எழுதுற பென்சில் இருந்து, நம்ம எத்தனை திட்டம் போட்டு பண்றோம். நம்ம போட்ட திட்டத்துப்படியே நமக்கு இது பலன் கொடுக்குதா? ஏதோ ஒரு பக்கத்துல அது ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு உடசல் வச்சுக்கிட்டு தான் போகும், ஒரு திருப்தி இல்லாத நிலை தான் உண்டாகும். ஆனால் இங்க சொல்ற அதிகாரி இது எல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட பலன் தான் கொடுக்கும். பரீட்சியான் லோகான் கர்மச்சித்தான் நிர்வேதமாயாத் பிராமணக. அவன் நல்ல அறிவுள்ளவனா இந்த உலகத்தை பார்க்கறான். இந்த உலகம் எனக்கு எப்படிப்பட்ட பயனை தருது? எல்லாமே என்னால எத்தனைப்பட்டு ஒரு வேலையை செய்து பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதனால எனக்கு இது உபயோகம் நான் முழுசா அடைய முடியாது. அதனால எனக்கு பூரணமான சாந்தி வேணும், முழுமையான நிம்மதி வேணும். அதை நான் எங்க கண்டுபிடிக்கிறது, அதை நான் எப்படி அடையிறதுன்னு அந்த நிலை ஒருத்தருக்கு வந்துருச்சுனாலே அவன் மனசு தன்னால இந்த வந்து போற விட்டு போற அல்பத்தின் மேலையெல்லாம் மனசு போயிட்டு முழுமையான சாந்தத்தை சாந்தத்தில் தேடியவனாக பற்றின்மை. இப்படிப்பட்ட சாந்தம் வந்துருச்சு அப்படின்னாலே அவனுக்கு உலக பொருள்கள் மேல பற்று இருக்குமா? ஏன்னா அவன் முதலேயே பரீட்சையும் பண்ணிட்டான், இதெல்லாம் ஒரு யூஸ்லெஸ்ஸியா, நம்ம தேடி அடைஞ்சாலும் நமக்கு அல்ப பலன் தான் கொடுக்குது, அது எனக்கு நிறைவை தருவதில்லை. ஒரு நேரம் நிறைவை தர்ற மாதிரி இருக்குது. ஒரு காலத்துல ஜாதி பூனா பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கெஞ்சி அக்கா கொஞ்சம் பூ பறிச்சுக்கிறனே. இப்ப அதே ஜாதி பூ குழந்தைங்க கொண்டு வந்து கொடுத்தாலுமே சரி வெயிடா தாங்க சாமிக்கு போடு, இல்லாட்டி ஆத்மலிங்கேஸ்வரருக்கு வெய்ங்கிறோம். ஒரு காலத்துல அந்த ஜாதி பூனா ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு நான் வர மாட்டேன்னு அடம் பிடிச்சு பெரிய ஜாதி பூ செடி பொறிக்க பூவே மூய மாட்டேங்குது, கையெல்லாம் வலிக்க பொறுக்கி முடிச்சு பார்த்தா இத்தனை பூவு எப்படா கட்டுறதுன்னு பார்த்தா கட்டி கையை வலிக்குது. அப்போ ஒரு பூ மேல இருக்கிற ஒரு ஆசை பாருங்க நமக்கு எவ்வளவு ஒரு நலிவையும் ஒரு சோர்வையும் கொடுத்துருச்சு. ஆனா இப்ப அது மேல துளியும் அக்கறையே இல்லாம போயிடுச்சு. ஒரு காலத்துல அவ்வளவு பூக்களையும் பொறிச்சு கை வலிச்சாலும் கால் வலிச்சாலும் அதை அடையணுங்கிற ஆசை எனக்கு இருந்ததா? இப்ப எங்க போச்சு அந்த ஆசை? ஒரு காலத்துல இன்பம் தந்தது எனக்கு இப்ப இன்பம் தள்ள. அப்ப அப்படியெல்லாம் இவன் இந்த விவேகத்தாலையும் மெல்ல மெல்ல வைராகியத்தை வளர்த்து கொண்டு அவனுக்கு ஒரு பற்றின்மை வந்துடுது. இந்த உலகத்தின் மேல தான் அனுபவிக்கிறதன் மேல ஒரு பற்றின்மை வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட பற்றின்மை வந்தவனுக்கு என்ன ஆசை வரும்னு நினைக்கிறீங்க? விவேகம் வந்துருச்சு,
இதெல்லாம் யூஸ்லெஸ், நம்ம அடையிறதெல்லாம் தற்காலிகமான பலன் கொடுக்குதுன்னு விவேகம் வந்துருச்சு. அதனால இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த நிலை வந்தவனுக்கு அடுத்துதான் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? வைராகியம் வந்துதான், பற்று வந்துருச்சு. அடுத்தது வைராகியத்துக்கு அடுத்தது மோட்சத்தின் மேல ஆசை, முமுட்சு ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்லுது. இந்த நிலை வந்தவன் நிச்சயம் தனக்கான மோட்ச பாதையை நாடுவான். அந்த மோட்ச பாதைக்கு விருப்பம் கொண்டவன் இந்த லோகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் விவேக வைராகியத்தினால விளக்கிட்டு தன்னை ஆத்ம ஞானத்துக்காக, தன்னை அறியக்கூடிய அறிவுக்காக தன்னை ஆட்படுத்தி கொள்வான். அப்படிப்பட்டவன் தான் அதிகாரின்னு இந்த முதல் ஸ்லோகம் அதிகாரிக்கான லட்சணத்தை சொல்லுது. இப்படியெல்லாம் இருப்பான் ஒரு அதிகாரி. இந்த ஆத்ம ஞானத்துக்கு வரக்கூடிய அதிகாரி எப்படி இருப்பான்? இப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லுது. நம்மளாம் அப்படிதான் இருக்கோம். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தானே நம்ம இந்த ஞானத்தை கண் கொட்டாம, காதுகள் வேற எந்த சப்தத்தையும் கவனம் கொடுக்காம இவ்வளவு ஆசை. ஆமால, நம்மளுடைய லட்சணம் இப்படிதான், நம்மளாம் இப்படிதானடா இருந்தோம். நிஜமாயா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்துட்டா, நீ பாத்தியா, ஆமாமா நானும் இப்படிதான் இருந்தேன், நீயும் இப்படிதான் இருந்தியா, நானும் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்மெல்லாம் இப்படிதான் இருக்கிறோங்கிறது நம்மளை ரீசெக் பண்ணி பார்க்கும்போது குட், நான் சரியா சங்கரர் காட்டின பாதைப்படி, பரம்பரைகள் எப்படி எல்லாம் எனக்கு வழி காட்டினாங்களோ அதுபடி என்னுடைய மோட்சத்துக்கான ஒரு அதிகாரித்தன்மை என்கிட்ட இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் மார்த்தட்டி கொள்ளும் அளவுக்கு அதிகார லட்சணத்தை சொல்லிட்டு, 2வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, போதக இல்ல போத அந்நிய சாதன ஏப்யஹி மோக்ஷ ஏக சாதனாம் பாகஸ்ய வக்னி ஞானாம் வினா மோக்ஷக ந சித்தியதி. இப்போ போதம்னா நம்ம அப்படியே பார்த்தோம். போதம்னா ஞானம். முதல் ஸ்லோகத்துக்கு இதை சொன்னோம்னா தான் அது ஒரு முழுசாகும். இப்போ ஒருத்தன் அதிகாரி ஆயிட்டான்னாலே அப்ப அந்த அதிகாரி அடுத்ததுக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னுங்கிறது இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்லுது. அந்நிய சாதன ந ஏப்யகி, வேறு சாதனங்களை பார்க்கையில். இப்போ இந்த ஞானத்துக்கு இப்போ போதம்னா நம்ம அறியக்கூடியது. எதை பத்தின அறியக்கூடியது? முதலையே பார்த்தோம், ஆத்ம போதம், தன்னை பத்தின அறிவு. இப்ப தன்னை பத்தின அறிவுக்கு நான் என்ன பண்ண போறேன்? தன்னை பத்தின அறிவுக்கு நான் என்ன பண்ண போறேன்? என்னென்ன பண்ணலாம்? நான் என்னை அறிகிறதுக்கு என்ன பண்ணலாம்? என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம எதுவும் பண்ணாமலாம் வரல. எல்லா குட்டிக்கரணம் போட்டு, எல்லா தோப்புக்கரணம் போட்டு, எவ்வளவு நேரம் யோகா பண்ணணும், எவ்வளவு நேரம் தியானம் பண்ணணும். இங்க மலுமிச்சம்பட்டியில SMNV காலேஜ்ல தம்மபதம் யாரெல்லாம் நிச்சயமா இங்க இருக்கிறவங்க யாரோ ஒரு 2-3 கேம்பாவது போயிட்டு வந்திருப்பீங்க. 10 நாள் இமுட்டுக்கு ஊண்டு அளவான உணவோட காத்தால 4 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தியானம் 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 தியானம். பெட்டக்ஸ் எல்லாம் பாதி காணாமையே போயிரு 10 நாள் கழிச்சு வெளியே வரையில. எந்நேரமும் தியான பயிற்சி. இப்போ அந்த தியான பயிற்சி என்னை அறிவதற்கு சாதனம் ஆகுமா? ஆச்சா? அல்லது நிறைய இப்ப யோகா சென்டர்கள் நல்ல நல்ல நமக்கு இப்ப நல்லா தன்னை அறியக்கூடிய அறிவுன்னு சொல்றாங்க, தன்னை அறிதலே ஆனந்தம்னு சொல்றாங்க, ஒரு ஹட யோகம் சொல்றாங்க, கிரியா யோகம் சொல்றாங்க. இந்த யோகங்களை எல்லாம் நம்ம பயிற்சி பண்றதுக்கு எத்தனை ஆசிரமங்கள் போய் வந்திருப்போம். நிச்சயம் நம்மெல்லாம் போய் வந்திருக்கிறவங்க தான். ஆனால் நைஸா சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கிறோம். எல்லாம் போயிட்டு கையை கட்டி வாயை கட்டி குட்டிக்கரணம் போட்டு அங்கே உருண்டு இங்கே உருண்டு எல்லாம் பண்ணி 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 எத்தனையோ சாதனங்கள் பண்ணியிருப்போம். அந்த சாதனங்கள் எல்லாம் ஞானத்துக்கு சாதனமா அப்படின்னு கேட்டா இல்லை. இல்லை ஞானத்துக்குல்ல, மோட்சத்துக்கு. ஆனா இந்த இடத்துல மோட்சம்னு சொல்லியிருக்கணும், மாத்தி ஞானம்னு சொல்லிட்டேன். மோட்சத்துக்கு சாதனமானா இல்லை. இப்போ மோட்சத்துக்கு எது சாதனம்? இப்போ நம்ம சப்த பிரமாணம், சப்த பிரமாணங்கிறது தான் ஞானம். இப்போ இந்த ஞானத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? எப்படி இந்த ஞானம்னா என்ன, நான் ஞானத்தை எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சுவாமி எனக்கு ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க காலையில. இப்ப நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை? என்ன தேவை? நெருப்பு வேணும். கரெக்டா சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் அடியிலேயே பால் அவுட்டு. சிலர் என்னம்பாங்க, அரிசி வேணுமாங்க, பருப்பு வேணுமாங்க, தண்ணி வேணும்பாங்க, அப்புறம் சட்டி வேணும்பாங்க, அடுப்பு பற்ற வைக்கிற லைட்ரு வேணும்பாங்க. அதெல்லாம் இல்லை.
முதல்ல நெருப்பு வேணும். சமையலுக்கு முதல்ல நெருப்பு இருந்தாதான் சமையல் ஆகுமா. அதே போல என்னுடைய மோட்சத்துக்கு என்ன வேணும்? நீ குட்டிக்கரணம் போடு, தியானத்தை பண்ணு, 10 நாள் ஆளே காணாம போய் தியானம் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு. மோட்சத்துக்கான நேரடியான சாதனம் சப்த பிரமாணமான இந்த ஞானமே. எப்படி இந்த சாதனம் எனக்கு மோட்சத்தை கொடுக்கும்? எப்படி இந்த ஞானம் எனக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, சாதனம் சாக்ஷாத் மோக்ஷ ஏக சாதனா, முக்திக்கான ஒரே சாதனம். எப்படி சமையலுக்கு நெருப்பு அவசியமோ அதே போல என்னுடைய முக்திக்கு இந்த ஞானம்தான் சாதனம். ஞானத்தை விட்டு அந்நிய சாதனத்துல போயிட்டு நான் முக்தி அடைவேன்னு பார்த்தோன்னா நிச்சயம் அது நடக்கவே நடக்காது. அதற்கு நான் கொட்டப்பாக உட்கார்ந்துருக்கிறேன் பாருங்க, நானே சாட்சி. எத்தனை யோக ஆசன வகுப்புகளாகட்டும், எத்தனை ஆன்மீக பயிற்சிகளாகட்டும், எல்லாத்தையும் ஒரு குட்டையில போய் குழப்பிட்டு வந்த ஆள் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். எதுவுமே என்னை எனக்கு நானா காட்டவே இல்லை. என்னை எனக்கு இன்னொன்னாதான் காட்டுச்சு. என்னவா காட்டுச்சு? நீ இதை செய், இதை அடைவ. நீ 10 நாள் தியானம் பண்ணு, உன் மனசுல இருக்கிற சஞ்சலமெல்லாம் அடங்கி போகும். உன்னுடைய ஆத்ம தியானத்தை உன்னை நீ அறிவாய், உன்னை நீ ஆனந்தமா அறிவ. இல்லையா? நீங்க என்கிட்ட ஒரு கோர்ஸ், பேசிக் கோர்ஸ் பண்ணுங்க, அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுங்க, அதுக்கு படுத்திய 3வது ஒரு கோர்ஸ் வச்சிருப்போம். அதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க முழுசா உங்களை காட்டி கொடுத்துருவோம். இதுக்குள்ள நம்ம எவ்வளவு செலவு பண்ணு இருக்கிறீங்க? 25,000 30,000 செலவு பண்ணுவோம். இது எல்லாமே நான் எத்தனையோ அக்கப்போர் பண்ணி எங்கெங்கோ ஊரா தேடி, நாடா தேடி, ஆசிரமா தேடி, தெருவா அலைஞ்சு சொல்ல போனா நமக்கு கிடைச்ச பலன் எல்லாம்னா இதுல எல்லாம் கிடைக்காதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுல எல்லாம் என்னுடைய மோட்சத்துக்கான பலன் கிடைக்காதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப கண்டுபிடிச்சவங்க மறுபடியும் போய் அங்க சுத்துவாங்களா? இந்த பானை ஓட்டையாயிடுச்சு, அந்த பானையை வச்சு நம்ம அடுப்புல சமைப்போமா? சமைக்க மாட்டோம். அது யூஸ்லெஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எந்த சாதனமும் எனக்கு உபயோகம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டவன் நேரடியா ஒரு குருவை தேடி, பகவானே எனக்கு என்னை காட்டி கொடுங்கள், நீங்க எப்படி இந்த நிலையை அடைஞ்சிங்களோ நானும் அதே நிலையை அடையணும்னு ஒரு குழந்தை ஓடி வருவான் குரு கிட்ட. அவனுக்கு தான் இந்த மோட்சத்துக்கான ஞான சாதனம் நேரடியா எடுப்படும். இல்லையா? நீங்க கொஞ்ச நேரம் கிரியா யோகம் பண்ணுங்க, அல்லது கர்ம யோகம் பண்ணுங்க, எதோ யோகங்கள் எல்லாம் பண்ணுங்க. இதுக்கு சுவாமி ஒரு உபகதை சொல்லுவாங்க. ஒரு குயவன் மண்பானை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மண்பானை பண்றதுக்கு தேவையான மெயின் உபகரணம் மண்ணு குயவன் இருந்தா போதும். பக்கத்துல அவங்களுடைய மனைவி அடுப்பு பற்ற வச்சு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே சிரிப்பா வரும். ரொம்ப நேரமா மண்ணு மிதிச்சிட்டு இருக்கிறாரே, சலுப்பா இருக்குன்னு ஒரு டம்ளர் டீ போட்டு கொடுப்பாங்க. குழந்தை பக்கத்துல நடுவண்டி பிடிச்சிக்கிட்டு அந்த மண்ணு குவியில சுத்திக்கிட்டு கிடுகிடுன்னு சக்கரை வண்டி, 3 சக்கரை வண்டி நடவண்டி ஓட்டிட்டு விளையாடிட்டு இருக்கும். அப்புறம் இன்னும் 2 குழந்தைங்க பக்கத்துல, அந்த குழந்தைய பார்த்துட்டு இன்னும் 2 வரும். தான் வளர்த்துற நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் இந்த மண்பானை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சுத்தியும் இத்தனை உபகரணங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அவர் பானை செய்யறதுக்கு என்ன வேணும்? மண்ணும் அவரு இருந்தா போதும். இப்ப பானை செய்யறதுக்கு வேறெல்லாம் ஏதாவது தேவையா? தேவையில்லை. ஆனா தன்னை சுத்தி குழந்தை இருக்குது, அதுக்கு ஒரு சோடி குழந்தைங்க வந்துருச்சு, தன் மனைவி டீ போட்டு கொடுக்குறாங்க, மாடு கண்ணு ஆடு மாடெல்லாம் பக்கத்துல இருக்குது. இதெல்லாம் அவர் வேண்டான்னு தள்ளணுமா? தான் பானை செய்யறதுக்கு, இல்லப்பா என் குழந்தை பக்கத்துல இருந்தா என்னால பானை செய்ய முடியாது, என் மனைவி எனக்கு டீ போட்டு கொடுத்தா எனக்கு பானை செய்ய முடியாதுன்னு அவர் தள்ளணுமா? அதனால இதெல்லாம் வெறும் உபகாரணங்களா இருக்குது. ஆனா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது எனக்கு இடைஞ்சலும் இல்லை, பெரிய சாதனமும் இல்லை. ஆனா அவர் அலுப்பு தெரியாம இந்த பானையை பண்ற வேலையை பார்ப்பாரு. அதே போல நாம இந்த ஞான சாதகத்துல வந்துட்டோம்னா, சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதாந்தியா இந்த பக்கமே போயிடாதீங்க, அது மாதிரி ஒரு கஷ்டம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல உங்களுக்கு நீங்க அனுபவிக்கிறதுக்கு போக விஷயமோ ஹாப்பினஸோ சந்தோஷமோ ஒண்ணுமே இருக்காது, என்ன பாடத்தை சொல்லிட்டே இருப்பாங்கன்னு பயமுறுத்தி இருக்காங்க. அப்படி இல்லை. அதுக்கு தான் குருநாதர் உங்களுக்கு அழகா கர்ம யோகங்களை சொல்லி கொடுக்குறாரு. தியானம் பண்ணிக்கோங்கடா குழந்தைங்களா, அப்புறம் பிராணாயாமம் பண்ணிக்கோங்க, கோவிலுக்கு போங்க, பக்தி பண்ணுங்க, குழந்தைங்களோட அன்பா விளையாடுங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளால என்ன முடியுதோ பரோபகாரம் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு ஆனந்தத்தை தருதில்ல.
ஒரு குருநாதரை பார்க்க வர்றோம், அழகா ராதாமா அந்த பூவை என்னார் அந்த பொறிச்சு கோப்பாங்களா, அந்த பூவை கையில செடியிலேருந்து பொறிக்கிறதுக்கே ஒரு பெரிய பாடு பஞ்சாயத்தா இருக்கும். அதையும் வேற பொறிச்சு கோர்த்து 2 மாலை ஆக்குறாங்கன்னா எவ்வளோ ஆனந்தமா அதை செய்துட்டு வர்றாங்க. இப்போ தன்னுடைய ஆனந்தத்துக்கு ஏதாவது குறை உண்டானா நிச்சயம் குறை கிடையாது. அதனால ஏதோ ஒரு காரணத்துக்காக இது ஒரு 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 கஷ்டம்னோ ஒரு வரட்டுத்தன், இன்னொன்னும் பச்சையா சொல்லுன்னா வரட்டு வேதாந்தம் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தை கண்டாங்க வரட்டு வேதாந்தம்னு தெரியல. ஒரு ஸ்லோகத்தை படிச்சா தேன் அமிர்தமா இருக்குது. கடையில ஒரு கேக்கு வச்சிருப்பாங்க, அது என்ன கேக்குன்னு தெரியலமா, எல்லா கேக்கும் ட்ரையா இருக்கும், ஆனா அந்த கேக்கு மட்டும் அப்படி கையில தொட்டாலே அப்படி ஜூஸ் கீழே டிராப்பா விழுகும். என்ன ஹனி கேக்கா, அப்படி தொட்டதையுமே சாஃப்டா இருக்கும். சாப்பிட்றமோ இல்லையா அந்த கேக் எனக்கு கையில தொட்டு பார்க்கணும். கடையில வாங்க நீ தின்றையோ இல்லையாம ஏமா இப்படி இல்லைடா தொட்டு மட்டும் பார்க்கணும். தொட்டதையுமே அப்படியே தேன் சாரா சொட்டுது. அது போல இந்த ஒரே ஒரு இப்ப பாருங்க, இந்த 2 ஸ்லோகம் தானே நம்ம படிச்சோம். எவ்வளவு அற்புதமா இனிமையா சுகமா தன்னை பத்தின அறிவை சொட்ட சொட்ட தேனா நழைச்சு துவட்டி கொடுக்குது இந்த வேதாந்தம். இத போயிட்டு ட்ரையே வரட்டு வேதாந்தம், அவன் என்னடா ஒண்ணு பக்தி இருக்க மாட்டான் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு தப்பான புரிதல். அந்த தப்பான புரிதலெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு நம்மளும் ஆனந்தமா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா அவசிஷ்யதே. பூரணத்திலிருந்து பூரணம்தான் வந்தது. பூரணத்திலிருந்து பூரணம் வந்தாலும் பூரணத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. இங்க அபூரணம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கத்து கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எங்க வறட்சி வந்துடும், எங்க இன்பம் இல்லாம போயிடும், எங்க ஹாப்பினஸ் சந்தோஷம் குதூகலம் கொண்டாட்டம் இல்லாம போயிடும். அதனால இத வேதாந்தத்தையோ சாஸ்திரத்தையோ அத்வைதத்தையோ உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறவன் போல இந்த உலகத்துல ஆனந்த கூத்தாடி யாருமே இருக்கவே மாட்டார்கள். அப்படி ஆனந்த சொரூபமா அவன் இருப்பான், கொண்டாட்டம் கொண்டாடி இருப்பான். வேறே சர்வம் பிரம். எனக்கு அடிக்கடி இந்த பாட்டு பிடிக்கும். அந்த சதாசிவ பிரம்மேந்திரார் பாடுவாரு, சர்வம் பிரம்மமயம் ரேரே சர்வம் பிரம்மமயம். நான் எதை சொல்லுவேன், எதை கேட்பேன், எதை செய்வேன், எதை செய்யாமல் விடுவேன், எதை அனுபவிப்பேன், எதை அனுபவிக்காமல் விடுவேன், எதை கேட்பேன், எதை கேட்காம விடுவேன். இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மஸ்வரூபமா இருக்குதே, பிரம்மமயமா இருக்குதேன்னு. அப்போ இந்த வேதாந்தம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மையை, அது தன்மைன்னு ஏதோ எங்காவது 2வது அல்ல, அது நீயேன்னு காட்டி கொடுக்கறது தான் இந்த அத்வைதத்தினுடைய பெரிய ஒரு அசையாத சொத்து. அந்த சொத்தெல்லாம் நீங்களே, நீங்க யாருக்கும் சொத்தை அடகு வச்சு படிச்சு நான் கொஞ்ச நாள் இருந்து மீட்டெடுக்கிறேன் அதெல்லாம் இல்லை. அந்த சொத்து இப்பவே நீங்களே தான். அந்த நீங்களே ஆன சொத்தை மெல்ல மெல்ல நான் தான், அது இது என் சொத்து தான்னு உணர்ந்துக்கிறதுக்காக கொஞ்சம் கால அவகாசங்கள். அந்த கால அவகாசங்கள் எல்லாம் நம்ம வேற என்ன பண்ண போறோம், பகவான் நமக்கு ஆயுசு கொடுத்துட்டாருன்னா இது மாதிரி ஏதாவது கிரந்தங்களை வச்சுட்டு படிச்சுட்டு அப்படியே அதை தெளிவுபடுத்திக்கிட்டு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம் தத் சத். சுவாமி ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. பூஜை மந்திரங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓம் தத் சத். அது என்னது ஓம் தத் சத்?